இன்னைக்கு நம்ம தமிழ் புத்தாண்டுக்காக ஒரு சிறப்பு வகுப்பு வச்சிருக்கோம். இன்னைக்கு வகுப்புல வந்து நம்ம தமிழ் கடவுளான முருகனை எடுத்துட்டு முருகனுடைய கதைகள் மூலமா நம்ம உடல் தத்துவங்களை வந்து புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எடுத்திருந்தோம். இன்னைக்கு வந்து நம்ம ஒவ்வொரு சக்கரங்களா உணர்ந்து பார்த்தோம். இது எப்பவுமே நம்ம கிளாஸ்ல செய்யக்கூடிய பயிற்சி தான். இன்னைக்கு வந்து அந்த முருகன் கதையோட ரிலேட் பண்ணி ஒரு சின்ன மெசேஜ் பார்த்துட்டு அடுத்து வந்து ஆசனம் போகலாம். நம்ம முருகனை பத்தி நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா, அவர் வந்து 6 தாமரை பூல 6 குழந்தைகளா பிறந்து 6 பெண்கள்கிட்ட வளர்ந்து அதுக்கப்புறம் அந்த 6 குழந்தைகளும் ஒன்னா சேர்ந்து முருகனா வர்ற மாதிரி கதைகள் படிச்சிருக்கோம். அந்த 6 தாமரை பூவும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய 6 சக்கரங்கள், உடலுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 6 சக்கரங்களை தான் 6 தாமரை பூவா வந்து கற்பனை பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சக்கரத்திலையும் வந்து ஒவ்வொரு குழந்தை முருகன் இருக்காரு அப்படின்னா, நம்ம இப்ப பார்த்த மாதிரி ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் தனிப்பட்ட ஒரு குணம் இருக்கும். அத வந்து ஒரு ஒரு குழந்தையா கற்பனை பண்ணி அந்த குழந்தை அந்த தாமரை பூல அந்த சக்கரத்துல இருந்து நம்ம உடலை ஆரோக்கியப்படுத்துற மாதிரியான ஒரு 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 கான்செப்ட் தான் வந்து அந்த கதை. இப்ப இன்னைக்கு நம்ம முருகனுடைய அருணகிரிநாதருடைய பாடல் மூலமா இந்த 6 சக்கரங்களை பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு ஏறு மயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே அப்படின்னு சொல்றது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த முதல் குணம். எப்படி முதல் சக்கரம் வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு ஆண் மயில் மேல ஏறி விளையாடுமோ, எந்த கவலையும் இல்லாம அது பாட்டுல நல்லா சாப்பிட விளையாட தூங்கன்னு இருக்குமோ, அதே மாதிரி முதல் சக்கரம் தான் நமக்கு இந்த குணத்தை வந்து கொடுக்கக்கூடிய அந்த சக்கரம். அந்த வரிகள் மாறி நம்ம புரிஞ்சுக்கலாம். வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று. வள்ளி அப்படிங்கிறது ஒரு பெண்ணை வந்து மனம் புணர, அந்த பெண்ணினுடைய மனதை வந்து கவரணும் அப்படின்னா ஒருத்தருக்கு எவ்வளவு நல்ல குணங்கள் இருக்கணும், அன்பு பாசம் இதெல்லாம் இருந்தாதான் ஒரு பெண் வந்து மனதால அவங்கள வந்து விரும்புவாங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல எமோஷன்ஸை கொடுக்கக்கூடியது இரண்டாவது முகமான இரண்டாவது சக்கரம். மூன்றாவது சக்கரம் மாறுபடு சூரரை வதைத்த முகம். மாறுபடு சூரர் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கெட்ட குணங்கள், அது எல்லாத்தையும் நாம எப்ப அழிக்கிறோமோ அப்பதான் உண்மையான நான் யார், நான் வந்து ஒரு டீச்சரா, நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல குணம் எப்போ வரும்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த தேவையில்லாத கெட்ட விஷயங்கள் போறதுதான். அதை நமக்கு அழித்து நம்மளை யாருன்னு அடையாளப்படுத்துற முகம்தான் மூன்றாவது முகமான மூன்றாவது சக்கரம். கூறும் அடியார்களை வினை தீர்க்கும் முகம் ஒன்று. நம்மள அடியார்கள் அப்படின்னா மற்றவங்களுடைய வினைகளை வந்து தீர்க்கக்கூடிய முகம் அப்படின்னா, நம்ம யாருன்னு நம்ம மூன்றாவது சக்கரம் நம்மளை அடையாளப்படுத்திடுச்சுன்னா, நான் ஒரு நல்ல யோகா டீச்சர் அப்படின்னு எனக்கு மூன்றாவது சக்கரம் உணர்த்துச்சுன்னா, அதை நான் வந்து வெளியில கொண்டு வர்றது என்னுடைய நான்காவது சக்கரம். மற்றவங்களுக்கு நான் யாரு அப்படிங்கிறது மூலமா ஹெல்ப் பண்ணணும், அதை வந்து ஒரு தொழிலா செய்து நான் மற்றவங்களுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறது தான் அந்த நான்காவது முகம். மற்றவங்களுக்கு அவங்களுடைய கஷ்டங்களை நம்மளால முடிந்த அளவு தீர்க்கக்கூடிய அந்த முகம். குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஐந்தாவது சக்கரம். த்ரோட் சக்கரா தான் வந்து நம்ம எத்தனை தொழில் செய்தாலும் இந்த த்ரோட் சக்கரால இருக்கக்கூடிய அந்த அடைப்புகள் நீங்கினாதான் நம்மளையும் இந்த வெளி உலகத்தையும் நம்மளால இணைத்து நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பிரஷனை வெளியே கொண்டு வர்றது எல்லாமே இந்த சக்கரம் தான். ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று. நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஆறாவது சக்கரம், அதுதான் வந்து ஈசன் அப்படிங்கிறது நமக்கு மேல இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய சக்தி. அந்த ஞானத்தை நமக்கு கொடுத்து அந்த இறைவனுடைய இணைக்கக்கூடிய அந்த முகம் வந்து ஆறாவது முகமான நம்மளுடைய ஆறாவது சக்கரம். இந்த 6 குணங்கள் தான் வந்து நமக்குள்ள ஒவ்வொரு சக்கரங்களையும் ஒவ்வொரு முகமா உள்ள இருந்து அந்த முருகன் வந்து இயக்குறதா அருணகிரிநாதர் வந்து உணர்ந்து பாடியிருக்காரு. 6 முகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும். நீ தான் எனக்குள்ள 6 முகமா இருக்க. இந்த 6 நல்ல குணங்களையும் எனக்கு கொடுத்துட்டேன்னா நானும் உன்ன மாதிரி ஆயிடுவேன் இல்லையா, அந்த ஈசனோட போய் சேர்ந்துருவேன் இல்லையா, அந்த 6ஐயும்
எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் வந்து இறைவன்கிட்ட கேக்குறாரு. ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே, நீதான் வந்து இந்த 7வது சக்கரமா, முதற் ஆதினா முதற் பொருளா, அந்த அருணாச்சலமா, இறைவனா, யாரும் அண்ட முடியாத ஒரு இடத்துல போய் இருக்கக்கூடிய பெருமான் வந்து நீதான் அப்படின்னு ஒவ்வொரு சக்கரங்கள்லயும் முருகன் இருக்கிறதா அவர் உணர்ந்து, 7வது சக்கரத்திலையும் நீதான் இருக்க, எனக்கு உன்னையே கொடுத்து என்னை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றதுதான் அந்த பாடல். இப்ப நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்கரங்களையா உணர்ந்துதான் அவர் வந்து பாடியிருக்காரு. நம்ம இன்னைக்கு சில ஆசன பயிற்சி செய்யலாம். இந்த 6 சக்கரங்கள். நான் வேற ஏதோ ஒரு பட்டன் நான் அமைக்கிட்டேன். அனைவருக்கும் வணக்கம் மக்களே. மக்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார். பிரியா வந்து முருகனை பத்தி இன்னைக்கு பேச சொல்லியிருந்தா. நீங்க ஏற்கனவே இந்த 6 முகத்தை பத்தி கேட்டீங்க. நான் இன்னைக்கு அநாகத சக்கரத்தை பத்தி தான் பேசுவோம். கிளியரா கேக்குதுங்களா ஓரளவுக்கு? நல்லா கேக்குதுண்ணா. ரைட். நான் இந்த ஒரு இயர்போன் மாட்டி இருக்கேன், அதான் டவுட்டா இருக்கு. ரைட். அநாகத சக்கரம் அதை பத்தி இன்னைக்கு பேசுவோம். ஏன்னா வந்து அநாகத சக்கரம் அப்படின்றது நம்ம முருகனோட ரிலேட் பண்ணுவாங்க. தெய்தி அப்படின்னா வந்து ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு கடவுள்கள் சொல்லுவாங்க இல்லையா? மூலத்துக்கு வந்து கணபதி, மூல கணபதி, அதான் மூலதாரத்துக்குரிய கடவுள். அதுதான் நிலப்பூதம். ம். அதுக்கு மேல உக்காந்து இருக்கிறது தான் பிரம்மன். நம்ம நீர் பூதத்தோட கடவுள் வந்து பிரம்மன். அங்கிருந்து தான் எல்லாமே வருது இல்லையா? ஒரு நீர்ல ஒரு சின்னோண்டு ஒரு டஸ்ட் கலந்துருச்சுன்னா அங்க பாக்டீரியா உருவாயிடும். ம். அதே மாதிரிதான் நம்மளுடைய நீர் பூதத்துல இருந்து தான் எண்ணங்கள் உருவாகுது. ம். நீர் சுத்தமா இருந்தா நல்ல எண்ணங்கள் இருக்கும். நீர் நிறைய இருந்துச்சு, அழுக்கா இருந்துச்சுன்னா அதுக்கு ஏத்த மாதிரியான எண்ணங்கள் உருவாகும். எண்ணம் தான் பிரம்மம் இல்லையா? நம்மளை சுத்தி ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கு. இது எல்லாமே எங்க இருந்து வந்தது? மனது அப்படின்ற பிரம்மத்திலிருந்து வந்தது. அப்ப நீர் தான் அந்த மனதுல இருக்கக்கூடிய பிரம்மனா இருக்கு. இந்த தொப்புள், அதுதான் வந்து ஏழுமலை மால், திருமால். திருமால் தான் தொப்புள். அதுதான் வந்து சூரியன். சூரிய நாராயணன் சொல்லுவோம் இல்லையா? சூரியன் தான் எம்பெரும். இப்ப நம்ம அநாகத சக்கரத்தை பத்தி தான் பேச போறோம். அநாகத சக்கரம் தான் முருகன். நெருப்பு பூதம். நெருப்பு பூதம்னா குற்றங்களை எல்லாத்தையும் சாத்துவமா வச்சிருக்கு. சரியா? அதுதான் அநாகத சக்கரம். இந்த அநாகத சக்கரம் பாத்தீங்கன்னா அந்த பிரியா சொன்ன மாதிரி 6 முகம் இருக்கும். அது சரவண பவ அப்படின்னு நீங்க கூகுள் பண்ணா சரவண பவ வந்து ஒரு ஸ்டார் மாதிரி போட்டிருக்கும் பாத்தீங்களா? அதுதான் வந்து முருகனோட அதேதான் அநாகத சக்கரத்தோட எந்திரமும். ஸ்டார் மாதிரி இருக்கும். 2 ட்ரையாங்கிள்ல மேல நோக்கி உள்ள ட்ரையாங்கிள், ஒரு கீழ் நோக்கி ட்ரையாங்கிள் 2 இன்டர்செக்ட் ஆகும் பொழுது அங்க வர்றதுதான் அந்த ஸ்டார், அறுமுக சக்கரம். அதை பத்தி தான் இன்னைக்கு பேசுவோம். ஏன்னா அந்த ஹார்ட் சக்கரை பிளாக் ஆயிடுச்சுன்னா இந்த 6 முகமுமே உங்களுக்கு இல்லாம இருக்கும். இந்த ஹார்ட் சக்கரை ஆக்டிவா இருந்தா தான் அங்க எல்லாமே இருக்கும். இந்த தொண்டை தான் நமக்கு தெரியும், காற்று பூதம். தொண்டை தான் வந்து நீலகண்டன் வச்சு. ஆக்ஞா, ஆக்ஞால தான் வந்து 2ம் ஒன்னாகுது. அங்கதான் அர்த்தநாரீஸ்வரர்.
நாரி ஈஸ்வரனா இருக்கான். அதுக்கு மேலதான் சதாசிவமா இருக்கான். இப்படி ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு கடவுள். இப்ப நம்ம இன்னைக்கு பேச போறது முருகப்பெருமான். ம், அநாகத சக்கரம். இதுதான் தொழில் சக்கரம், வினை சக்கரம் அப்படின்ட்டு. ம், ஒரு இந்த கீழே உள்ள 3 சக்கரம் வந்து ஒரு அனிமலுக்கும் நமக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கும் பசிக்கும், நமக்கும் பசிக்கும், அதுக்கும் கோவம் வரும், நமக்கும் கோவம் வரும். அதுக்கு ஆசைகள் இருக்கும், அதுவும் மலஞ்சலம் எல்லாம் கழிக்கும் இல்லையா? இந்த கீழே உள்ள சக்கரம் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் நமக்கும் அனிமலுக்கும் ஒண்ணுதான். ஆனா இந்த அநாகத சக்கரம் தான் நமக்கு தொழில் சக்கரமா மாறுது. இப்ப ஒரு விலங்கு வந்து நம்ம சேர்ந்து 2 விலங்கு சேர்ந்து நம்ம ஒரு வீடு கட்டுவோம், வீடு கட்டாது. நாளைக்கு நம்ம சேமிக்கணும்ன்ட்டு ஒரு உழவு தொழில் பண்ணாது, ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணாது, விலங்குகள் யாருமே பண்ணாது. ஏன்னா அவங்களுக்கு அநாகத சக்கரமே டெவலப் ஆகல. அந்த அநாகத சக்கரம் தான் மக்களை ஒருங்கிணைக்கிறது, மன்னிக்கிறது, அன்பா இருக்கிறது, ம், பொறுமையா இருக்கிறது, நாளைய பத்தி யோசிக்கிறது. நமக்கு என்ன தேவை? நம்மளுடைய கூட்டத்துக்கு என்ன தேவை? இத புரொடெக்ட் பண்றதுக்கு நாளைக்கு நமக்கு உணவு வேணும்னா, நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும்? அதுதான் தொழில் இல்லையா? இது வந்து அனிமல்ஸ் எதுவுமே பண்ணாது. அத டெவலப் பண்ணனால தான் நம்ம வந்து அனிமல விட ஒரு படி மேல இருக்கோம். ம். பாருங்களேன், அனிமல்ஸால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. நேரா போய் வலது பக்கம் திரும்புனா, அந்த மிச்சர் கடையில சேவு நல்லா இருக்கும். அங்க ஒரு 1 கிலோ வாங்கிட்டு வான்னு நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஒரு நாய்க்குட்டிக்கு கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த சக்கரங்கள் எல்லாம் அது டெவலப் பண்ணல. அப்ப இந்த அநாகத சக்கரம், ம், அத வச்சுதான் வந்து ஒரு அனிமலும், ஒரு ஒரு விலங்கும், ஒரு பிராணியும், ஒரு மனிதனும் வித்தியாசப்படுறதே இந்த அநாகத சக்கரம் தான். இந்த அநாகத சக்கரத்துல பிளாக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுல எல்லாத்துலயுமே பிரச்சனை வரும். ஆஹ், சில பேர் பாருங்க, அநாகத சக்கரமே பிளாக் ஆகி தான் இருக்கும். எந்திரிச்சு போய் சுவிட்சை கூட ஆஃப் பண்ண மாட்டாங்க. உக்காந்துக்கிட்டே சிந்திக்கிறது, உக்காந்துக்கிட்டே எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு வேலை எந்திரிச்சு பண்ண மாட்டாங்க. இல்லையா? நீ வந்து மனசுல நினைக்கக்கூடிய ஒரு காரியத்தை அதை செயல்படுத்தணும்னா அந்த இடத்துல உனக்கு ஹார்ட் பீட் அதிகமாகும். சும்மா படுத்துக்கிட்டே இருந்தோம்னா உனக்கு ஹார்ட் பீட் இது பண்ணியே தேவையில்லை இல்லையா? ம், ஆமா. அதே மாதிரிதான் அங்க அன்பு. அன்பு, மன்னிக்கிறது, ஒண்ணா சேர்ந்து பண்ணுவோம். இன்னைக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு 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 பர்பஸுக்காக யோகா பண்ணணும், ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு அனிமல் எதுவுமே பண்ணாது. நம்ம தான் பண்ண முடியும். இந்த யூனியன் இது எல்லாமே இந்த இந்த 6 அறுமுகத்தோட வெளிப்பாடு தான். சரியா? இப்ப இந்த இதத்தான் வந்து குற்றங்களை வந்து சமமா இப்ப பித்தம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா கபம் அப்படின்றத வந்து இதுதான் குற்றம் சொல்றது. ஏன்னா பியூரா இருந்துச்சுன்னா அது வந்து எனர்ஜி கிடையாது. முக்குற்றம் சொல்றோம் இல்லைங்களா? தோஷம் அப்படின்னு உங்களுக்கு கேட்டு பழகிருச்சு. தோஷம் அப்படின்னாலே குற்றம்னு அர்த்தம். அவங்களுக்கு அந்த தோஷம் இந்த தோஷம் சொல்றோம்ல. குற்றம் அப்படின்னா வந்து அது வந்து சுத்தம் இல்லைன்னு அர்த்தம். ஒரு சுத்தமான நீர்ல வந்து அங்க ஒரு ம், ஒரு உயிரினம் ஏற்படாது இல்லையா? 100% எர்த் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு உயிர் ஏற்படாது இல்லையா? 100% ஃபயர் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு உயிர் வராது. அந்த ஃபயரும் வாட்டரும் சேர்ந்துச்சுன்னா அது எனர்ஜி, அது குற்றம் ஆயிடுச்சு. 2 சேர்ந்துருச்சு. சுத்தம் இல்ல. குற்றமானனால அங்க உயிர் உருவாகும். அதே மாதிரி நீரும் நிலமும் சேரும் பொழுது குற்றம் ஆயிருது இல்லையா? அதனால தான் நம்ம உடம்புல வந்து முக்குற்றங்கள்ன்றோம். வாதம், பித்தம், கபம் இல்லையா? இது 3ம் தான் முக்குற்றம் நம்ம உடம்புல.
ம். இந்த குற்றம்னா எனர்ஜி. நீங்க குற்றம்னா தவறுன்னு நினைச்சுக்காதீங்க. சுத்தம் இல்லாம இருக்கிறது தான் எனர்ஜி. சுத்தமா இருந்தா எலமெண்ட். பூதத்துல உயிர் உருவாகாது. குற்றம் ஆனாதான் உயிர் உருவாகும். ஆமா. இந்த முக்குற்றத்தையும் சாத்துவ நிலையில நம்ம உடம்புக்குள்ள வச்சிருக்கிறது இந்த அநாகத சக்கரம். நீங்க எதனால நீங்க இன்னைக்கு இப்ப யோகா பண்றீங்கன்னா, உடம்புல கபம் அதிகமாச்சுன்னா, அத குறைக்கிறதுக்கு கொஞ்சம் சூடு ஏத்தணும். சூடு உடம்புல அதிகமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் வேர்க்கணும். வேர்த்துச்சுன்னா குளிர்ந்துரும். இல்லையா? ம். இப்படி நம்ம உடம்புக்கு வேர்த்து நமக்கு இதெல்லாம் மலங்கலம்லாம் வெளிய போயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், உடம்புல ஸ்பேஸ் கிரியேட் ஆயிடும். ஸ்பேஸ் கிரியேட் ஆச்சுன்னா, அங்க வாதம் பேலன்ஸ் ஆயிடும். பழைய ஹீட் வெளிய போச்சுன்னா, பித்தம் பேலன்ஸ் ஆயிடும். பழைய கபம் எல்லாம் வெளிய போச்சுன்னா, கபம் பேலன்ஸ் ஆயிடும். அப்ப 3 குற்றத்தையும் பேலன்ஸா வைக்கணும்னா, நீ உன்னுடைய ஹார்ட் பீட்ட ரைஸ் பண்ணணும். இல்லையா? அதனால தான் இந்த அநாகத சக்கரத்த நீ நல்லா வச்சுக்கிட்டா, பிளாக்கேஜ் இல்லாம வச்சுக்கிட்டா, முக்குற்றமும் உனக்கு சாத்வமாகும். சரிங்களா? ம். ஆமா. அதுதான் இந்த அநாகத சக்கரம். முருகப்பெருமான் இருக்கும் இடம். டெய்லி ஸ்வெட் ஆகணும் மக்களே. எப்படி ஸ்வெட் ஆகும் அப்படின்னா, ரிதமிக் ஆக்ஷன். ரிதமா ஆக்ஷன் பண்ணணும். நீங்க ஒரு பஜனை பண்ணாலே, தாளம் போட்டு ஒரு ரிதமிக்கா பஜனை பண்ணாலே 10 நிமிஷத்துல வேர்க்க ஆரம்பிச்சிடும். ஹார்ட் பீட் அதிகமாகிடும். ரிதமிக்கா நடங்க. ஒரு அரை மணி நேரம் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. 10 நிமிஷம் நடந்தாலும் ரிதமிக்கா நடங்க. ஒரு ரிதமிக்கா ஒரு டான்ஸ் ஆடுறது, ரிதமிக்கா நடக்கிறது, ரிதமிக்கா பாடுறது. நீங்க வலது கைக்கு எத்தனை கவுண்ட் பண்றீங்களோ அதே இது இடது காலுக்கு பண்ணுங்க. அதே மாதிரி சன் சலுடேஷன் ரிதமிக்கா பண்ணுங்க. ரிதமிக் ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஹார்ட் வந்து அதோட டிடாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரியா மக்களே? புரியுதுங்களா? நான் உங்களை போர் அடிக்க பிரியாவும் நிறைய பேசிட்டேன். பார்த்தேன் ரொம்ப கம்மியா தான் இன்னைக்கு ஆசனம் பண்ணீங்க. ரொம்ப ஃபாஸ்டாவும் பண்ணீங்க. அப்ப நீங்க வந்து ரிதமிக்கா நம்ம எது பண்ணாலுமே சரிங்களா, தாளமா இருக்கணும். அங்க ஒரு தாளம் இருக்கணும். தாள கதி அப்படின்பாங்க. ம் அந்த தாளத்தோட நீங்க எது பண்ணாலும் சரி, அந்த ஹார்ட் நல்லா இருக்கும். சரிங்களா? 2வது வந்து நீங்க வந்து சவுண்ட் இல்லைங்களா, ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் சவுண்ட் பிரியா சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ம். 5 வகையான சவுண்ட் இருக்கு. அது நேச்சுரலா வரணும். நமக்கு இந்த சவுண்ட் வந்து நேச்சுரலா வரணும். இயல்பா நம்ம வாழ்க்கையில இந்த 5 சவுண்ட் வரணும். இந்த நெருப்பு பூதத்தை சந்தோஷமா வச்சுக்கிறது சவுண்டு தான் லாஃப்டர், சிரிப்புன்னு. இந்த சிரிக்கக்கூடிய சவுண்ட் இருக்கு இல்லையா? ஒரு குழந்தை சிரிக்கும் போது பாருங்களேன், பிளட் சர்க்குலேஷனே அவங்க முகத்தை பார்க்க முடியும். சிரிக்கும் பொழுது ஹார்ட்ல இருக்கக்கூடிய ஸ்பேஸ் அதிகமாகும். பழைய இது எல்லாம் கழிஞ்சு ஸ்பேஸ் அதிகமாகும். நல்லா சிரிக்கிறவங்க பாருங்க, ஹார்ட் நல்லா இருக்கும், பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். இல்லையா? பிரியா சொல்லியிருப்பேல, இந்த 5 சவுண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கியா மக்களுக்கு? சொல்லுவோமா ஒரு 2 நிமிஷம் எடுத்துட்டு? சொல்லியிருக்கேன். பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும், புதுசா வந்தவங்களுக்கு சரி. அதாவது ஆகாய பூதம் நல்லா இருக்கணும்னா நல்லா கத்தணும். உடம்பே வைப்ரேட் ஆகுற மாதிரி கத்தணும். நம்ம சின்ன வயசுல ஸ்கூல்ல எல்லாம் விளையாடுவோம் இல்லைங்களா? விளையாடும் போது எவ்வளவு சவுண்டா சொல்லுவான். தூரமா இருக்க ஒரு பொண்ணை கூப்பிடணும் சவுண்டு இது பண்ணும் இல்லைங்களா? அந்த காலகட்டத்துல வந்து வயல்ல வேலை பார்க்கறாங்க இல்லைங்களா? அதெல்லாம் கத்துவாங்க. எலே ஏய் அப்படின்னு கத்துவாங்க அங்க. அந்த கத்தும் பொழுது அந்த ஆகாய பூதம் அது வைப்ரேட் ஆகும். லிவரே வைப்ரேட் ஆகும் உங்களுக்கு. சரியா? நல்லா கத்தணும். சின்ன குழந்தைகளை வந்து உஷ் ஒன்னும் சவுண்டே வரக்கூடாதுன்னு சொல்றது ரொம்ப தவறுங்க. சின்ன குழந்தை ஒரு 8 வயசு வரைக்கும் நல்லா கத்தணும் அவங்களுக்கு. அந்த கத்த கத்த தான் அவங்களுடைய லிவர் நல்லா வைப்ரேட் ஆகும். ஆமா.
சின்ன வயசுல இருந்து குழந்தைகளை வந்து அப்படியே பூட்டி பூட்டி வளர்க்கிறது, கத்தாம வைக்கிறது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு லிவர் வந்து அந்த அந்த ஸ்பேஸே இருக்காது. ஆமா. யாராவது சும்மா இருன்னா சும்மா இருப்பாய்ங்க. 40 வயசு ஆகும். சும்மா இருடா கம்முன்னா கம்முன்னு இருப்பாய்ங்க. அதுக்கா நம்ம இது பண்றோம்? யோசிக்கணும் இல்லையா? நம்ம தேவையில்லாத நேரத்துல என்னால முடியாது அப்படின்னு சொல்லி வாய திறக்கணும்னா, உங்களுக்கு லிவர் நல்லா இருக்கணும். சரியா? காற்று போறதுக்கு அழுகுறது. அழுகணும். ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும், வளர்ந்திருந்தாலும், இதா இருந்தாலும், ம் எல்லார் முன்னாடியும் அழுகாட்டியும், சில பேரு நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா? அழுகணும். தேம்பி தேம்பி அழுவாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் வந்து வீசிங் ப்ராப்ளம், அ காற்று மண்டலத்துல எந்த பிரச்சனையுமே வராது. சரியா? இது எல்லாமே 5 சவுண்ட். இந்த சவுண்டுன உடனே நீங்க பாட்டுக்கு மந்திரம்னு நெனச்சிராதீங்க. லம், வம்ன்னு நெனச்சிராதீங்க. இது வந்து இயல்பா வரணும். நீங்க பாட்டுக்கு டிவி சீரியஸ் பார்த்து அழுதுகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அது லங்கு சரியாகாது. இயல்பா வரணும். உங்க வாழ்க்கையில நேச்சுரலா இந்த சவுண்ட் வரணும். அதே மாரி தான் இந்த முருகன் இருக்கக்கூடிய இந்த ஹார்ட் அதுதான் வந்து நெருப்பு பூதம். இந்த நெருப்பு பூதம் நல்லா இருக்கணும்னா, நல்லா சிரிக்கணும். மக்கள சிரிக்கவும் வைக்கணும். ஆமா. என் வீட்டுக்காரர் நல்லா இருக்கணுங்க, ஆரோக்கியமா இருக்கணுன்ட்டு அவர சிரிக்கவே விடுறது இல்லன்னா அப்புறம் எப்படி? இல்லைங்களா? அ இல்ல என் ஒய்ஃப் சொல்றேன் நானு. ஆமா. ம். பொதுவா இல்ல நம்ம சின்ன குழந்தைகள கூட நம்ம வந்து அவங்க ஒரு மாரியா நெறைய பேர் சிரிச்சு இது பண்ணிட்டு இருந்தாலே நமக்கு அப்படியே கடுப்பாரும். ஏன்னா நம்மளால முடியல. அவைங்க உட்காந்து பார்த்தீங்கன்னா, தெருவுல உட்காந்து அந்த சிரிப்பு சிரிக்கிறாங்க. நமக்கு கடுப்பாகுது இல்லைங்களா? அப்ப நம்பளும் கொஞ்சம் அப்படியே இயல்பா அவங்களும் சிரிக்கட்டும், நம்பளும் சிரிக்கட்டும் அப்படின்ட்டு, இந்த சிரிப்பு ரொம்ப முக்கியங்க. ம். அத மக்கள் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வடிவேல் காமெடி பார்த்து நம்ம சிரிக்கணுன்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. ம். நம்மளால பக்கத்துல இருக்கவங்களையும் சிரிக்க வைக்க முடியல. நம்மளாலயும் சிரிக்க வைக்க முடியல. ம். சரி, சரிங்க. இப்ப இந்த வலியில கத்துவோம் இல்லையா? கால்ல முள்ளு குத்துனா கத்துறோம் இல்லையா? கிரவுனிங்ன்னு சொல்லிட்டு. அம்மா. இப்ப யாராவது மசாஜ் பண்ணுவாங்க. இல்ல யாராவது தலைய அ மசாஜ் பண்ணுவாங்க. அந்த காலத்துல வந்து வயதானவங்களுக்கு கால அமுக்குவாங்க. ம். நம்ப இந்த கூழாங்கல்ல நடக்கிறது, ஒரு எக்சர்சைஸ் பண்ணதுக்கு அப்புறம் சவாசனத்துல நீங்க கத்துவீங்க இல்லைங்களா? "அப்பா போதும்டா சாமி" அப்படின்ட்டு இல்லைங்களா? இந்த மாரியான இந்த வலியில வரக்கூடிய சவுண்டையும் நம்ப வெளிய விடணும். இப்ப நீங்க தனியா தானே இப்ப யோகா பண்றீங்க. நீங்க வாரியர் பண்ணும்பொழுது, இல்ல ட்விஸ்ட் பண்ணும்பொழுது, ஒரு வலி ஏற்பட்டுச்சுன்னா, "அப்பா, அம்மா, ம், ஆ" இந்த சவுண்ட வந்து நீங்க பண்றதே அது ஒரு எக்ஸலேஷன் நல்லா போகும் உங்களுக்கு. அந்த சவுண்டே நான் உங்கள நல்லா ட்விஸ்ட் பண்ணி வைக்கும். நல்லா உணர்ந்து பாருங்களேன். அதனால வந்து நம்ம சிரிச்சுக்கிட்டே யோகா பண்ணோம்னா, நம்ம டிவிடில பாருங்க, இந்த சில டீச்சர்ஸ்லாம் சிரிச்சுக்கிட்டே யோகா பண்ணுவாங்க. இல்லையா? சில நேரத்துல பெயினா இருக்கும். போட் பண்ணும்பொழுது வயிறு பெயினா இருக்கும். அந்நேரம் அந்த பெயின ரிலீஸ் பண்ணக்கூடிய சவுண்ட் இல்லைங்களா? அது வந்து நீர் பூதத்துக்கு இல்லையா? இப்ப நீர் பூதத்துக்கு வலிய வெளிய இது பண்ணக்கூடிய எல்லா சவுண்டும் வெளிய போகணும். சரியா? கீழ நம்ம உட்கார்ந்து எந்திரிக்கும் பொழுது சில நேரம் இந்த அப்பாடா! அப்படின்னு எந்திரிப்பாங்க இல்லைங்களா? இந்த மாரியான சவுண்ட் இதெல்லாம் இயல்பா வரணும். ம். ஆமா. வலியெல்லாம் அடக்கி வச்சிருக்க கூடாது. ஆமா. வலி இருக்கும் பொழுது ஒரு ச ஒருத்தவங்க அந்த சவுண்ட இது பண்ணாங்கன்னா, அந்த சவுண்ட வந்து நம்ம நல்லா ரிலீஸ் பண்ணுங்க. அந்த சவுண்ட் போக, போக உங்களுக்கு வலி கம்மியா தான் ஆகும். ம். அந்த அடப்பட்டிருக்க அந்த காற்று எல்லாம் அதான் பவன முக்தாசனம்னு சொல்றீங்களா? அடப்பட்டிருக்க காற்று தான் பவனம் அப்படின்று. அப்ப அந்த அடப்பட்டிருக்க காற்று எல்லாம் வந்து நீர்ல தான் அடப்பட்டிருக்கும். எப்படி இந்த நீர்ல வந்து பபிள்ஸ் ஊர்கால பபிள்ஸ் ஃபார்ம் ஆற மாரி அந்த உடம்புல உள்ள பபிள்ஸ் எல்லாம் நீக்கக்கூடியது தான் அந்த வலியில வரக்கூடிய அந்த சவுண்ட். சரியா? சரிங்க. அப்ப நிலபூதத்துக்கு தான் பாட்டு பாடுறது. பாட்டு பாடுறது, ஹம்மிங் பண்றது. அ இப்ப நல்லா ஒருத்தன் நல்லா திருப்தி ஆயிட்டாலே, மனதும் வயிறும் திருப்தி ஆனாலே பாட்டு பாட ஆரம்பிச்சுருவாய்ங்க. லல்லல்லா லல்லல்லான்றுவாய்ங்க. ஆ, இப்ப ஒருத்தன் பாட்டு பாடாம இருக்கான். எப்பயும் பாடுவானே, இவன் ஏன் பாட்டு பாடாம இருக்கான் அப்படின்னா, மனதும் வயிறும் திருப்தி இல்ல அப்படின்னு அர்த்தம்.
திருப்தி மட்டும் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், சின்ன குழந்தைங்கலாம் பாருங்களேன், அவ்வளவு கன்டென்ட்டா ஒரு திருப்தியா இருக்குங்க. பாட்டு பாடிக்கிட்டே சின்ன கதைகள் சொல்லுங்க. இல்லைங்களா? சின்ன குழந்தைய பாருங்களேன், ஒரு ராகம் இருக்கும். நான் எங்க அம்மாவ பார்த்தேன்னா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்படியே ஒரு மாரி பாட்டு பாடிக்கிட்டே சின்ன சின்ன நடந்ததெல்லாம் சொல்லும். ஒரு ரைமிங் இருக்கும் இல்லைங்களா? ஆமா. அது எல்லாமே அது நிலப்போதம் வந்து சந்தோஷமா இருக்குன்னு அர்த்தம். நல்லா கவனிச்சு பாருங்க. சில பேர் ரோட்ல போம்போதே பாட்டு பாடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் பாருங்க நிலப்போதம் நல்லா இருக்கும். ம். சரிங்க. இதுதான் இந்த 5 சவுண்ட். ம். ஆமா. அப்ப இந்த ஹார்ட்ட நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா, நல்லா சந்தோஷமா சிரிங்க மக்களே. சிரிக்க சிரிக்க பாருங்க, முகமே பாருங்க, முகத்துக்கு வந்துரும். பிளட்டு முகத்துக்கு வந்துரும். ஆமா. உள்ளங்கை சிவக்கும் நல்லா சிரிச்சீங்கன்னா. சரியா? சரி. அப்ப 2 இது சொல்லியிருக்கேன். 3வதா ஒண்ணு சொல்லப் போறேன். அது பயிற்சியோட பண்ணப் போறோம். அதோட நிப்பாட்டிக்கலாம். அப்ப இந்த ஹார்ட்ன்ற இந்த சக்கரம் தான் ஆறுமுக பெருமாள் இல்லையா? ஆறுமுக பெருமாள்னா நம்ம முருகப்பெருமாள் தான். அதோ இருக்கக்கூடியது. அந்த இது அடப்பட்டுருச்சுனாலே பல இது நம்மளால பண்ண முடியாது. சந்தோஷமா இருக்க முடியாது. சிரிச்சு இருக்க முடியாது. ஒரு தொழில சரியா பண்ண முடியாது. நாளைக்கு பாருங்க நெறைய பேர் வந்து அன்பினிஷ்டு ஒர்க்கா வச்சிருப்பாங்க. இந்த இந்த வேலைய முடிக்கணும் அப்டின்னா, அது செவ்வாய் கிரகம் மாரி. உங்க ஹார்ட்ன்றது செவ்வாய் கிரகம் மாரி. செவ்வாய் கிரகம் அடப்பட்டுருக்குன்னு பாருங்க, எடுத்த காரியத்த முடிக்கவே மாட்டான். சரியா? அப்ப நீங்க இந்த இத நீங்க ரெகுலரா பண்ணுங்க. நீங்க தொட்ட வேலைய முடிச்சுட்டு தான் நீங்க வப்பீங்க. இல்லையா? ஒருத்தனுக்கு ஹார்ட் சக்கர பிளாக்ன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, பல வேலைய தொட்டிருப்பான். எந்த வேலையும் முடிச்சிருக்க மாட்டான். அத நல்லா தீர்மானிச்சு சொல்லிறலாம். அவனுக்கு ஹார்ட் சக்கர பிளாக். பல வேலை கால வைக்கிறது. ஏன்னா, அது தொழில் சக்கரம் தானே. இத பண்ணணும், அத பண்ணணும்னு எல்லாத்துலயும் கால வைப்பானுங்க. எதையுமே கம்ப்ளீட் பண்ண மாட்டானுங்க. இத படிக்கணும்னு நெனைப்பாங்க, அத படிக்கணும்னு நெனைப்பாங்க. எல்லாத்துலயுமே கால வைப்பாங்க. அது ஹார்ட் சக்கரா தான். ஹார்ட் சக்கரா தான் உங்கள அது இது பண்ணுது. அத முடிக்கணும் அப்படின்னா, அதுக்கு நல்ல ஒரு எனர்ஜி வேணும். அந்த ஹார்ட் ஹார்ட் சக்கரக்கு. சரிங்களா? அப்ப ரிதமிக் ஆக்ஷன வச்சுக்கங்க. எப்பயும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. சந்தோஷமா இருங்க. இதுவே இயல்பா மாத்திரும். சரிங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, உங்க ஹார்ட் சக்கரால உங்களுடைய வலது கையில உள்ள ஆள்காட்டி விரல வச்சு நல்லா அழுத்துங்க. ஹார்ட் சக்கரா எங்க இருக்குன்னா, கண்டத்துக்கும், தொப்புளுக்கும் நடுவுல ஹார்ட் சக்கரா இருக்கு. தொண்டைக்கும் இதுக்கு நடுவுல ஹார்ட் சக்கராவ நல்லா அழுத்தணும். அழுத்தும் பொழுது அந்த போன்ல உங்களுக்கு அந்த பெயின் தெரியணும். லைட்டா அந்த பெயின் தெரியும். கண்ண மூடிக்குங்க. இல்லன்னா அரை கண்ல வச்சுக்குங்க. அரக்கன் அப்படின்னா, வெளி உலகத்திலயும் உங்களுக்கு அவேர்னஸ் இருக்கு. அதே மாரி உள் உலகத்திலயும், உங்க உடலுக்குள்ளயும் அவேர்னஸா இருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா? சில நேரம் வந்து நீங்க அரக்கன்லயே இருந்துக்கலாம் நீங்க. அத பயிற்சி பண்ணி பாருங்க. அப்ப உங்களால உள்ளயும் நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியுது. அங்க ஒரு நல்லா அந்த போன நல்லா டச் பண்ண மாரி பண்ணுங்க. அத வல சுழற்சி பண்ணுங்க. ம். ஒரு 9 தடவ அப்படியே வல சுழற்சி. சுத்துங்க அப்படியே. நல்லா அழுத்தியே சுத்தணும். அந்த போன்ல அப்படியே அழுத்தியே சுத்தணும். சரியா? நீங்க கவுண்ட் பண்ணலாம். 9 தடவ கவுண்ட் பண்ணலாம். நவகிரகத்த நீங்க கூப்பிடுற மாதிரி. இல்லன்னா 27 தடவ நீங்க சுத்தலாம். அத சுத்திட்டு அப்படியே நீங்க அப்படியே இயல்பா பத்மாசனத்துல ரிலாக்ஸா உட்காருங்க. இந்த வல சுழற்சி முடிஞ்சதுமே பாருங்களேன், உங்க ஹார்ட் சக்ரால அப்படியே ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆற மாரி பாருங்களேன். ஃபீல் பண்ணி பாருங்க. 9 தடவ நீங்க சுத்துனாலே, வல சுழற்சி பண்ணணும். வல சுழற்சி பண்ணும்பொழுது ஸ்பேஸ் அதிகமாகும். அத உங்களால ஃபீல் பண்ண முடியுதான்னு பாருங்க. திரும்பவும் பண்ருவோம் நம்ப. கண்ண மூடிக்குங்க. இல்லன்னா பன் ஆமா. ஹால்ஃப் ஐஸ்டு அரை கண்ண வச்சுட்டு, இண்டெக்ஸ் ஃபிங்கர் இல்லையா? இண்டெக்ஸ் ஃபிங்கர வந்து டச் பண்ணி, பிரஸ் பண்ணி வல சுழற்சி.
9 தடவை பண்ணிட்டு அப்படியே ரிலாக்ஸா உட்காருங்க. பாருங்க அந்த ஹார்ட்ல இருக்கக்கூடிய அதே இது ஹார்ட் சக்கரா பக்கத்துல உங்க கைய வந்து பத்ம முத்திரைக்கு கொண்டு வாங்க. ஹார்ட் சக்கரால பத்ம முத்திரை. இந்த பிரியா வைக்கிறா பாத்தீங்களா? ம். அந்த ரிஸ்ட் ஆமா. அந்த கீழ உள்ளத நல்லா மூடிறணும். ஓப்பன் பண்ணி காமியேன் பிரியா. கீழ வந்து ஓட்டை இருக்கக்கூடாது. ஆமா. அவங்களுக்கு காமி. அந்த மலர அவங்களுக்கு காமி. கீழ பிரஸ் பண்ணு. அந்த மாரி இருக்கணும். சரிங்களா? நல்லா கீழ வந்து ஓட்டை இருக்கக்கூடாது. வாய் நல்லா மலர்ந்து இருக்கணும். சரியா? எல்போவ கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கங்க. டைட்டா வைக்காம, இத ஹார்ட்டுக்கு பக்கத்துல வைங்க. கண்ண மூடிக்கங்க. இந்த மலர் அப்படியே மலர்ந்துகிட்டே இருக்கிற மாரி ஃபீல் பண்ண முடியும் உங்களால. இந்த பத்ம முதிரை அப்படியே நல்லா ஸ்ட்ரெச் ஆற மாரி ஃபீல் பண்ணுங்க. உங்க ஃபிங்கரால ஸ்ட்ரெச் பண்ண முடியாட்டியும், கண்ண மூடிட்டு இமேஜினேஷன்ல இந்த மலர் நல்லா ஸ்ட்ரெச் ஆற மாரி ஃபீல் பண்ணுங்க. உங்க உடம்போட பெருசா ஸ்ட்ரெச் ஆற மாரி ஃபீல் பண்ணுங்க. இதுதான் முதிரையும், திருஷ்டியும். திருஷ்டி வந்து அந்த சக்கரத்துல இருக்கணும். அந்த முதிரை இருக்கணும். அது உங்களுக்கு இயல்பாவே அந்த சக்கரம் ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். சரியா? ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? இப்ப கண்டத்த வந்து மணி மாரி வச்சுக்கங்களேன். ஒரு கோயில் மணி மாரி வச்சுக்கங்க கண்டத்த. சரியா? உங்க அநாகத சக்கரம், ஹார்ட் சக்கரால வந்து நீங்க நிக்கிறீங்க. நீங்க தான் அந்த கண்டத்தில் இருக்கக்கூடிய கோயில் மணி வந்து அந்த கயிறு வந்து தொங்குது. அந்த கயிறு வந்து நீங்க வந்து அநாகத சக்கரத்துல நிக்கிறீங்க. அப்ப அநாகத சக்கரத்துல இருந்து கண்டத்தை இழுக்கக்கூடிய பயிற்சி இல்லையா? நான் வந்து ஒரு கோயில் மணி அங்க இருக்கு, கண்டத்துல இருக்கு. அத வந்து நம்ம வந்து மணிய வந்து எப்படி நம்ம மணி அடிப்போம் ஞாபகம் இருக்குங்களா? ம். அந்த கீழ புல் பண்ணுவோம். கீழ உங்கள நோக்கி, உள் நோக்கி புல் பண்ணுவோம் இல்லையா? கை அந்த ஆக்ஷன் பண்ணி காமியேன் பிரியா. கோயில வந்து ஆமா. அந்த இத பிடிச்சுட்டு ஆமா. உள் நோக்கி நம்ம கீழ் நோக்கியும், உள் நோக்கி நம்ம புல் பண்ணுவோம் இல்லையா? ம். இது மாரி நம்ம கண்டத்த வந்து அசைக்கணும். அதாவது அநாகத சக்கரத்துல இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்த வச்சு கண்டத்துல வந்து நீங்க புல் பண்ணி அசைக்கணும். சும்மா ஒரு 5 தடவ நீங்க அசைச்சாலே போதும். எப்படி நீங்க வந்து அஸ்வினி முதிரை வந்து கீழ இருந்து இழுத்து மேல ஏத்துறீங்களோ, அதே மாரி அநாகத சக்கரத்துல இருந்து கண்டத்த வந்து புல் பண்ணணும். ஒரு 5 தடவ மட்டும் புல் பண்ணுங்க. கண்ண மூடிக்கங்க. ம். நீங்க வந்து உங்க மனச வந்து அநாகத சக்கரத்துல வச்சுக்குங்க. அங்க தான் நீங்க இருக்கீங்க. அந்த கோயில் மணிய பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. மணி எங்க இருக்குன்னா, கண்டத்துல இருக்கு. இப்ப நீங்க இழுக்கும் பொழுது நீங்க தண்ணி குடிச்சீங்கன்னா, எப்படி தொண்டை வந்து அப்படியே கண்டம் வந்து கீழ இறங்குமோ, அதே மாரி இமேஜினேஷன்ல உங்க நெஞ்சு குழியில இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்த வச்சு கண்டத்த வந்து நீங்க கீழ இறக்கணும். ஒரு 5 தடவ. ம். எப்படி மணி அசை அ அ ஓசை கேட்குமோ, டங், டங் இந்த ரிதத்துல. ஒரு 5 தடவ மட்டும் அப்படியே இழுங்க. இந்த அசைவ கொடுத்துட்டு அப்படியே கண்ண மூடிட்டு உட்கார்ந்துருங்களேன். அந்த கண்டத்துல இருக்கக்கூடிய அழுக்கு, இல்ல கபம், இந்த நெஞ்சு குழியில இருக்கக்கூடிய கபம், இது எல்லாமே அப்படியே கீழ் நோக்கி நகரத பார்க்க முடியும் உங்களால. இது உங்களுக்கு புரியாட்டியும் இன்னொரு நாள் பிரியா மெதுவா உங்களுக்கு தெளிவாவும் சொல்லுவா. ஏன்னா டைம் எனக்கு 1/2 மணி நேரம் தான் குடுத்தா. ம். ஆமா. இந்த கண்ட பயிற்சியும் நீங்க பண்ணலாம். அப்ப 3 பயிற்சி உங்களுக்கு சொல்லியிருக்கோம். சரியா? ம். வல சுழற்சி. அநாகத சக்கரத்துல வல சுழற்சிய பண்ணாலே, வல சுழற்சி பண்ணிட்டு அமைதியா உட்கார்ந்து அத கவனிக்கணும்.
சரியா? அதுதான் திருஷ்டின்னு பேரு. அந்த சக்கரத்தை திருஷ்டி பண்ணணும். ரெண்டாவது பத்ம முத்திரைய வந்து நல்லா ஃபீல் பண்ணி உடம்பு, செஸ்ட் எல்லாம் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ற மாதிரி பண்றது ரெண்டாவது பயிற்சி. மூன்றாவது பயிற்சி வந்து நெஞ்சு குழியையும் கண்டக்குழியையும் நம்ம அசைக்கிறது இல்லையா? நெஞ்சு குழியும் கண்டக்குழியும் அசைக்கிறது. ஆமா. இது எல்லாம் முதிரை மாரி. எப்படி வந்து மூல முதிரை இல்லையா? அஸ்வினி முதிரை இதெல்லாம் பண்றீங்களோ, அதே மாரி உள்ளுக்குள்ளேயே பண்ணக்கூடிய முதிரை பயிற்சி. இந்த 3 பயிற்சிய நீங்க ரெகுலரா பண்ணாலும், இந்த அநாகத சக்கரம் அங்கதான் உங்க உடம்புல முருகப்பெருமான் இருக்கான். சரியா மக்களே? இன்னைக்கு இது போதும்னு நெனைக்கிறேன். நெறையாவே பேசிட்டோம். ஆமா. 5 சவுண்ட் வந்திருக்கு. அந்த 5 சவுண்ட் ரொம்ப முக்கியங்க. ம். உங்களுக்கும் அந்த 5 சவுண்ட் வரணும். நம்மள சுத்தி இருக்கவங்களுக்கும் அந்த 5 சவுண்ட இது பண்ணும். சரியா? ஆமா மக்களே. வேற ஏதாவது பேசணும்னா சொல்லுங்க. கேள்விகள் எது கேட்டாலும் சொல்லலாம். டைம் இருக்கு. ஏன்னா எல்லாரும் மியூட்ல இருக்கீங்க. அன்மியூட் பண்ணிட்டு டவுட் கேட்குறேன். இந்த 5 சவுண்ட் திருப்பி சொல்லுங்களேன். சரிங்க. யாரு கேட்கறது யாருங்க? சிவகாமி. ஆமா. பஞ்சபூதம் சொல்லுங்க பாப்போம் கரெக்ட்டா. ஆகாயம், சரிங்க. வாயு, அக்னி, ம். ம். காற்று, நீர்மா. நீர். நீரு. ம். நீரு, நீரு, நிலம். சரிங்களா? நிலம். சரிங்க. இப்ப வந்து நம்ம மேல இருந்தே வருவோம். ஆகாயத்துல இருந்தே வருவோம். ஓகே. ஆமா. ஷவுட்டிங் கத்துறதுங்க. கத்துவது. பாடிய வைப்ரேட் ஆகாம கத்துறது. இப்ப எக்கோ ஆகும் பாத்தீங்களா? இப்ப ஆமா. நம்ம இப்ப வீட்ல வந்து இல்ல நீங்க கொஞ்சம் மியூட்ல வைங்க. ஒரு வீட்ல வந்து எக்கோ ஆகுது அப்படின்னா, அந்த ரூம்ல வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்குன்னு அர்த்தம். நீங்க அந்த ஸ்பேஸ்ல வந்து நீங்க வந்து நெறைய பொருள வச்சு அடைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன். பீரோவ கொண்டு வந்து வைக்கிறது, 2 கட்டில போடுங்க. நீங்க அந்த இடத்துல அந்த எக்கோவே இருக்காது இல்லையா? அப்ப எந்த இடத்துல எக்கோ நல்லா வருதோ, அந்த இடத்துல ஸ்பேஸ் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதே மாரி எக்கோ ஆற அளவுக்கு நல்லா கத்துறது இல்லையா? நல்ல ஸ்பேஸ்ல நல்லா கத்துறது. இது எல்லாமே அ ஆகாய பூதத்துக்குரியது. இந்த ஒரு காலத்துல வந்து நம்ம கத்தி பேசுறது, கத்துறது, சவுண்ட் இது பண்றது, இது எல்லாமே நம்ப இயல்பாவே நமக்கு இருந்திருக்கு நமக்கு. ஆமா. அத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குறைச்சுட்டோம். எல்லாம் ஏன்னா, இப்ப எல்லாம் இந்த அபார்ட்மெண்ட் வீடு இது பண்றது, நம்ம ஊர்லயாவது தெருவா இருக்கு. தெருவா இருக்கு. இண்டிவிஜுவல் வீடா இருக்கா? நம்ம சவுண்ட் ஈஸியா குடுப்போம். இங்க தைவான்லலாம் லைட்டா நீ சவுண்டா பேசிட்டோம்னு வச்சுக்க, பக்கத்து வீட்ல இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு நோட்டீஸ் வந்து ஒட்டிட்டு போயிருவாங்க. உங்க வீட்ல இருந்து அதிகமா சவுண்ட் வருதுன்ட்டு. இல்லையா? எப்படியோ நம்ம இந்த சிட்டி லைஃப் ஸ்டைல்லயே அப்புறம் நம்ம நாகரீகமான லைஃப் ஸ்டைல்ல சவுண்டா பேசுறதே விட்டுறோம். நல்லா சவுண்டா நம்ம கத்தணும். இப்ப காலையில நீங்க சூரிய நமஸ்காரம் பண்ணும் பொழுதே, ஆமா, ஓம் சூர்யாய நமக அப்படின்ட்டு நல்லா சவுண்டா ஒரு தடவை கத்திட்டு ஒரு ரவுண்ட் அடிங்க. அடுத்து பவாய நமக அப்படின்ட்டு இன்னொரு ரவுண்டு. அப்படியே அடிக்க வேண்டியதுதான். சவுண்டு சரிங்களா? 2வது வந்து கிரையிங், வீப்பிங் தேம்பி தேம்பி அழுகிறது, அழுகக்கூடியது. அது சவுண்டா எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இது 5மே சவுண்டு, 5மே எக்ஸ்பிரஷன் இல்லைங்களா? இந்த எக்ஸ்பிரஸ் ஆகாம இருக்கும் பொழுது அந்த ஆர்கன் வந்து அடிபடும் உங்களுக்கு. ஒருத்தன் சிரிக்காம ரொம்ப நாள் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு அந்த ஆர்கன் அடிபடும் ஒரு நாளுக்கு. சரியா? ஒருத்தன் அழுகாம இருக்கான் அப்படின்னா அவனுக்கு அந்த காற்று புதத்துல அந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா. சரி. அப்புறம் நம்ம இந்த லாஃபிங் அப்படின்றது தான் சிரிப்பு. நல்லா சிரிக்கக்கூடிய சவுண்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுதான் ஆமா. நெருப்பு பூதத்துக்குரியது. நீர் பூதம் அப்படின்றது வலியால எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடியது சவுண்டு. ஒரு முள்ளு குத்துற மாரி சவுண்டு இல்லையா? அதான் நம்ம யோகா பண்ணும்பொழுது சொன்னோம் இல்லைங்களா? அந்த மாரியான சவுண்டு. ஆமா. அப்புறம் பாட்டு பாடுறது, ஹம்மிங் பண்றது, சந்தோஷமா ஒரு ராகத்த எக்ஸ்பிரஸ் பண்றது.
இது ஒரு 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 வயக்காட்டுல வேலை பார்க்குறவங்கலாம் பாருங்களேன். அவங்க இயல்பா இந்த இதெல்லாம் கத்தி பேசுவாங்க. இந்த பாட்டு பாடுவாங்க. கலப்பா இருந்துச்சுன்னா. ஆமா. இதுதான் இந்த 5 சவுண்ட்ஸ் அப்படின்றதுங்க. ம். இந்த 5 சவுண்டுன்னு சொல்லலாம், இல்ல 5 எக்ஸ்பிரஷனும் சொல்லலாம் நம்ம. வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? சார் அந்த ஆம், மணிப்பூர்வத்துல அந்த கையை ப்ரெஸ் பண்ணி சுத்துறது சொன்னீங்க சார். மணிப்பூர்வத்துல சொல்லையே நானு. அநாகதம் மாத்தி சொல்லிட்டேன். ம். அநாகதம். ஆமாங்க. ம். அநாகதம். அது அதாவது அந்த அநாகதம்ன்றது நெருப்பு பூதம். ம் மணிப்பூரகம் அப்படின்றது சூரிய கிரகம். ம் சரிங்களா? அது கிரகம், ம் இது பூதம். அது வந்து லைட்டு, இது வந்து நெருப்பு. நெருப்பு. சரிங்க. கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ம். இல்ல சரிங்க. சொல்லுங்க. அந்த அது எந்த இடம்னு கரெக்டா சொல்லுங்க. அந்த நெஞ்சு பகுதி, அந்த எலும்புக்கு கீழேயா அந்த எலும்பு இருக்கிறது? அதாவதுங்க, நம்ம எப்படி சொல்றது? அந்த நம்ம உதரவி தானம் சொல்லுவோம். ஆமாங்க. அதாவது ம். கண்டத்துக்கும் தொப்புளுக்கும் நடுவுல அந்த ஆமா. இடத்துல வந்து எலும்பு ஆரம்பிச்சிரும். எலும்பு ஆரம்பிச்சு கொஞ்சம் ஸ்பேஸும் இருக்கும். நீங்க கொஞ்சம் கீழே அமுக்குனீங்கன்னா அந்த இடத்துல எலும்பு இல்ல. தெரியுதுங்களா? ஆ, ஆமா. அப்ப அந்த இதுக்கு மேலதான் நம்ம இது பண்ணணும். அதான் நெஞ்சு கூடுன்னுமாங்க. ஆ. நெஞ்சு கூட ஆமா. ஆரம்பிக்கிறது. ஆமா. நெஞ்சு குழி. ம். எல்லாமே குழி தான் உங்களுக்கு. ம். கண்ட குழி இல்லைன்னா தொண்டை குழியிலேயே நிக்குது அப்படின்பாங்க ம். இல்லையா? ம். ம். ஆமா. குழி அப்படின்றது சக்கரம் தான். ம். ம். ஆமா. நெஞ்சு குழி, வயித்து குழி, இடுப்பு குழி, ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு குழி தான் அங்க. ம். ம். ஆமாங்க. அந்த இடத்த வந்து நீங்க எக்ஸாக்டா நீங்க வந்து அத ஒரு பின் பாயிண்ட்லாம் பண்ண முடியாது. அங்க விரல் வைக்கக்கூடிய இடத்துல அது இருக்கு. அது உள்ளுக்குள்ள இருக்கு. அது அந்த இடத்துல நீங்க ம மனத வச்சிருந்தாலே போதும் உங்களுக்கு. அங்க ஏன் தொடுறோம் அப்படின்னா, அந்த இடத்த தொடும் பொழுது மனது வந்து அங்க அங்க போகும் உங்களுக்கு. சில நேரம் வந்து நம்ம உடம்புக்கு நம்ம மனத கொண்டு வர முடியாது. அதனால நம்ம பண்ணக்கூடியது தொடு. ஆமா. தொடுவது. அதுக்கப்புறம் சுழற்சி பண்ணுவது. சரிங்களா? சரி. சரிங்க. வேற எதுவும் கேள்வி இருக்கா? அதே மாதிரி அந்த சக்கரம் இதழ்கள் வந்து சொல்லும்போது அநாகதத்துக்கு 12 தானே சார் சொல்லுவோம். 12 இதழ்கள். ஆ, மூலாதாரத்துக்கு 4, ஆமாங்க. சுவாதிஷ்டானம் அது 6. ஆமாங்க. அது 12 இதழ் அப்படின்றது 12 இதழ் கொண்ட தாமரை. ம். நான் சொல்லக்கூடிய 6 முகம் அப்படின்றது அதோட யந்திரம். அதோட ம். சிம்பல். ஆ, ஆ, ஸ்டார் மாரி சிம்பல். இருக்கும். ஆமா. ஆமா. ம். ஆமா. அது தாமரை இருந்தாலும் அந்த தாமரைக்குள்ள அந்த ஸ்டார் இருக்கும். நீங்க கூகுள் பண்ணி பார்த்தா தெரியும். இல்லைன்னா பிரியாவா அப்புறமா இந்த சக்கரத்தோட இதை எடுத்து காமிச்சிடலாம். நீங்க சொல்றது ரைட்டு தான். 12 நாதம் அங்க இருக்கும். 12 வகையான சவுண்ட் அதுல இருக்கும். அதுல 6 முகம் அப்படின்றது தான் அதோட எந்திரம். ஆமாங்க. ம். வேற என்னங்க? ஹலோ. சொல்லுங்க. பிரதமர், நான் கணேஷ் பேசுறேண்ணா. கணேசண்ணா சொல்லுங்கண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணா. சொல்லுங்க. ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா ஆமா. ம் பிரதமர், இப்ப எனக்கு இப்ப வந்து நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது இப்ப நம்ம ம் சூக்ஷ்ம தேகம் சொல்லி சொல்றாங்கல்ல, ம் அந்த இதுல டிராவல் பண்ற மாதிரி இருக்கு. இத பத்தி நான் உங்ககிட்ட பேசணும். உங்ககிட்ட நான் இப்ப பேசலாமா, இல்ல உங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரத்துல எப்ப டைம் கன்வீனியன்ஸ் சொன்னீங்களோ அந்த டயத்துல ஆ, நான் நம்ம பயிற்சியை இங்க பேச வேணாங்க. நீங்க எப்பனாலும் எனக்கு இதுல இது பண்ணுங்க. ஆமா. சரி. நான் அத அத பார்க்க முடியுதுன்றீங்களா நீங்க? இன்னொரு ஃபேஸ்க்குள்ள டிராவல் பண்ற மாதிரி இருக்கு. சரிங்க. ஆமாங்க. அத நம்ம அப்புறமா பேசலாம். ம். சரி சரி ஆமா. சரி. உங்களை பார்த்து வேற இந்த இதுல இன்னைக்கு பேசுனதுல டவுட் ஏதாவது இருந்தா கேளுங்க, பேசுவோம். சரி ம் பிரதமர். ம்
நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த இன்னைக்கு தொண்டை ம் குழியில ஆமாங்க. ம் ம் இழுக்கிற மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த ம் ம் நேரத்துல அந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணும்போது அந்த இது ஃபீலிங் வருது. ஆமாங்க ஆமாங்க. அத நம்ம ரெகுலரா பண்ணாலே நம்ம தலையில இருக்கக்கூடிய அந்த பிந்து சக்கரத்துல இருக்கக்கூடிய இதை இழுத்துறலாம் கீழே. ஆ, ம் சரி. தலையில சுரக்கக்கூடிய அந்த நீரை எடுத்துடலாம். நீங்க ரெகுலரா பண்ணனால நீங்க ஈஸியா உணர்ந்துட்டீங்க. அஹ், ஆமா, அவங்க ரெகுலரா அவங்க பண்ணா அவங்களும் உணர்ந்துருவாங்க. ஆமா, நீங்க பண்றது ரைட் தான் அப்ப. ம் சரிங்க பிரதாப். ம் சரிங்கண்ணா, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசியிருக்கோம் உங்க கூட. ஆமாங்க சரி. பிரதாப். நான் ம் உங்களுக்கு இது பண்றேன் பிரதாப். உங்களுக்கு நீங்க எப்ப டைம் ரைட்டுங்க. இது பண்றேன், ஆமா, வாய்ஸ் மெசேஜ். பேசுவோம் நம்ம. ரைட்டு. சரி. மக்களே, வேற எதுவும் இருக்குங்களா? வேற எதுவும் பேசணுங்களா இன்னைக்கு? ம் சரி, இன்னைக்கு இப்ப தொழில் சக்கரத்தை பத்தி பார்த்திருக்கோம். ரைட்டுங்களா? ம் ரைட்டுங்க. சரிம்மா பிரியா, போதும்னு நினைக்கிறேன். நீ வேற எதுவும் சொல்ல நினைக்கிறியா? இல்லண்ணா, ம் நம்ம வந்து தமிழ் மொழி முருகன் உடல் ம் தத்துவம்னு எடுத்தோம். முருகன் ம் எப்படி அநாகத சக்கரத்தோட ரிலேட் பண்றதுன்னு மட்டும் இன்னைக்கு பார்த்திருக்கோம். ம் ஆமா, இன்னைக்கு பேசுனது எல்லாமே தமிழ் தானே, ம் இல்லையா? ஆமா, தமிழ்ல தெரியாது நிறைய இது இருக்குல்ல. இன்னைக்கு நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம்ல நம்ம பேசுனது. நான் முதல்ல முருகப்பெருமானை பத்தி தான் நிறைய பேசுவோன்னு பார்த்தேன். ஏன்னா முருகப்பெருமான் தான் தமிழ் கடவுள் இல்லையா? ம் ஏன்னா இந்த தமிழர்களுக்குன்னு சில நாகரிகத்தை கொண்டு வந்ததே இந்த முருகப்பெருமான் தான் இல்லையா? ம் பயிர் தொழில் அப்படின்றது, அரிசிய நம்ம வந்து விதைகளை அஹ், நம்ம உருவாக்க முடியும்னு சொல்லி கொடுத்ததே நம்ம முருகப்பெருமான் தான். நிறைய பேசுவோம் தான் நினைச்சேன். சிவன் வேணா சைவமா இல்லாம இருக்கலாம், முருகன் வந்து சைவம் தான் அப்படின்ட்டு தான் பேசுவோம்னு நினைச்சேன் நான். சரி மக்களே, ஆமா, நம்ம இந்தியால அதிகமா இருக்கக்கூடிய பேர் என்ன பேருன்னா, உலகத்துல அதிகமா இருக்கக்கூடிய பேர் என்னன்னா, மக்களுக்கு வச்ச பேர் என்னன்னா முகம்மது. முகம்மது தான் உலகத்திலேயே அதிகமா வச்சிருக்காங்க பேரு. அதே மாதிரி நம்ம இந்தியால அதிகமா இருக்கக்கூடிய பேர் என்ன பேருன்னா முருகன் தான். முருகனோட பேரை தான் நிறைய பேருக்கு வச்சிருக்காங்க. ம் ஆமா, குமரன்னாலும் முருகன் தான் இல்லையா? ம், ஆமா, இந்தியா முழுக்க சுப்புன்பாங்க. சுப்பு நாயுடு, சுப்பு ரத்னம், இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணுவாங்க. அதுவும் அதே மாதிரி தான். ஸோ இந்தியால அதிகமா பேர் வச்சிருக்கிறதே நம்ம முருகப்பெருமான் பேரு தான். ஸோ தமிழ் பேரு தான் இந்தியா முழுக்க இருக்கு அப்படின்றதான் சொல்லுவோம் நினைச்சேன் இன்னைக்கு. அப்புறம் நீங்க பயிற்சியோட இன்னைக்கு அப்புறம் சிலதை பேசுவோம். உங்களுக்கு பொருந்துறத யோகா ரெகுலரா பண்றீங்க, உங்களுக்கு பொருந்துறத ஏதாவது பேசுவோன்ற மாதிரி இன்னைக்கு அநாகதத்தை எடுத்து விட்டேன். ம் சரி, முன்னொரு நாள் நம்ம மற்ற இதை பத்தி பேசுவோங்க மகளே. ம் ஆமா, அடுத்து பிரியா எப்ப கூப்பிடலாம் இன்னைக்கு வந்து பேச வேண்டியதான். ம். வணக்கம். ம் கிளாஸ முடிச்சுக்கலாம். நன்றி சார்.